ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம செம சூப்பரான மதுரை ஸ்பெஷல் கறி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். மதுரைக்கு போனால் கண்டிப்பாக இந்த கறி தோசை எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த கறி தோசையை நம்ம வீட்டில் இன்றைக்கி எவ்வளோ சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கறி தோசை செய்யறதுக்காக ஒரு பவுலில் எக் எடுத்துக்கலாம். எக்கை நல்லா உடச்சி விட்டுட்டு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூள் இந்த மூணையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மதுரை கறி தோசை செய்யறதுக்கு மெயினாக நமக்கு தேவை இந்த நாட்டுக்கோழி கறி குழம்பு, இல்லைன்னா சிக்கனுடைய குழம்பு அண்ட் போன்லெஸ் சிக்கன் பீசஸ். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்புடைய கிரேவி அண்ட் பள்ளிப்பாளையம் சிக்கனுடைய போன்லெஸ் பீசஸ் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனல்லையே நம்ம ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் பள்ளிப்பாளையம் சிக்கன் அண்ட் நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கிறது. ஸோ அந்த ரெசிபியிலேருந்து எடுத்தது தான் இந்த குழம்பும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனும். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தோசை பேன் வச்சுக்கலாம். தோசை பேனில் ஆயில் விட்டுட்டு தோசை பேன் நல்லா ஹீட் ஆக விட்டுருங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை மாவு எடுத்துக்கலாம். தோசை மாவு நம்ம ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு தோசை மாவு ரொம்ப தின்னாக பரப்பிடாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த போன்லெஸ் பீசஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த பீசஸை நம்ம தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீட்டாக எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய சிக்கன் கிரேவியை கொஞ்சம் இங்கே ஊற்றி விட்டுக்குவோம். இந்த சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி தோசையில் சாப்பிடும்பொழுது அந்த ஜூஸியாக வரும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம இந்த சிக்கன் கிரேவியை ஆட் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அகைன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தோசை ஃபுல்லாக வர மாதிரி. அடுத்ததாக நம்ம முட்டைக்காக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணுனாலும் நீங்கள் சில்லி பவுடர் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம தோசையை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்காமல் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பாயில் பண்ணி விட்டுருவோம். சுற்றிலையும் நல்லா ஆயில் விட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தோசை கூட சிக்கன் பீசஸ் அண்ட் கிரேவி அண்ட் முட்டை இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி பாயில் ஆக ஆரம்பிக்கும். சுற்றிலையும் நல்லா தோசை பேனில் இருந்து எடுக்கிற மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம திருப்பி போடுவோம். அதுக்கு முன்னாடி அவசரமாக திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே உடஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக ஸ்லோ ஃபயரில் நம்ம குக் பண்ணோன்னா தான் நல்லா வரும். அடுத்ததாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுவோம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த முட்டை எல்லாமே பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம திருப்பி போட்டுருவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த மதுரை கறி தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த மதுரை ஸ்பெஷல் கறி தோசைக்கு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். எல்லாருமே நம்ம வீடுகளில் செய்கிற அதே ரெசிபியை நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கறி தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.